சொல்லு மதராசி உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம வந்ததுனால இது ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எந்த குறையுமே இல்லை. இதுக்கும் மேலே யாருன்னா படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னா கேட்குறேன். படம் எடுக்கணும் எல்லா படத்தையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது அவங்க தப்பு. இப்போ ஜென்ரேஷனில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்த்தா அப்போ எப்படி தான் படம் இருக்கணும்? யாருன்னா ஃபஸ்ட்டு யாருன்னா சொல்லி புரியும். நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பராக இருக்கு. அது என்ன ஒரு ஸ்டோரினா நம்மளோட நாட்டை காப்பாற்றுறது மூலியமாக தான் அந்த இது சூப்பராக எடுத்திருக்காங்க படம். இதுக்கு மேலே என்ன படம் எடுக்கணும்? வில்லன் அதுக்கு மேலே வில்லன் ஸ்வாக் வேற லெவலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே அவரை இந்த வில்லன் ரொம்ப பிடிச்ச வில்லன் தெரிஞ்சது தான் பண்ணியிருக்காங்க. எஸ்கேவோட ஆக்டிங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் 1000 கோடி இதெல்லாம் பார்த்தாங்களோ அன்றைக்கி தான் எல்லா படத்தையும் நம்ம கொண்டாட மிஸ் பண்ணது. அதெல்லாம் பார்க்காம நம்ம படம் நம்ம நாட்டில் வருது, ஓகே நல்லா இருக்குது, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணால் எல்லா படமும் ஹிட் அடிக்கும், எல்லா படமும் செம்மையாக இருக்கும். இந்த 1000 கோடிலாம் வேணாம், படம் நல்லா இருக்கா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா தான் பார்க்குது, சூப்பர் படம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் கூட பார்க்கலாம். சூப்பர். அனிருத் சூப்பர். படம் வேற லெவல் ஜி. அமரனுக்கு அப்புறம் இது செம்ம ஹிட்டு, வேற லெவலு. கம்பேக்காக இருக்கும், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வில்லன் தரம் துப்பாக்கிக்கு அப்புறம் இதில் வேற லெவலு, செம்ம மூவி இது, வேற லெவலு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், செம பிரேக். அடுத்த தளபதினா எஸ்கே தான். அது ஆமாம், அப்படி துப்பாக்கிலேருந்து அடுத்த இது கொண்டு வந்ததே அதுதான். ஸோ விஜய் அந்த படத்தில் என்ன மாசா பண்ணுறோ அதை விட மாசா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் சீன்லாம் வேற லெவல். தளபதிக்கு ஈக்குவல்னா ஃபைட்னா அது எஸ்கே மட்டும்தான். வில்லன்லாம் சொல்லலைண்ணா, அவர் மட்டும் என்ன கம்மியாக பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அனிருத்ல வேற லெவல். அனிருத்லாம் சொல்லவே வேண்டாம். அனிருத் எஸ்கேவோட காம்பினேஷன்லாம் செம்மணும். அதுதான் டைட்டில் சாங்கே மாஸ் பண்ணிட்டார் அனிருத். அவர் ஓகே தான், பட் எஸ்கே தான் மாஸ்னா. நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அது என்ன ஒரு ஸ்டோரினா மதராசி படம் பார்த்தோம். அது என்ன ஒரு ஸ்டோரினா நம்மளோட நாட்டை காப்பாற்றுறது மூலியமாக தான் அந்த இது சூப்பராக எடுத்திருக்காங்க படம். இதுக்கு மேலே என்ன படம் எடுக்கணும்? செம்மையாக இருக்குது. நம்ம ஸ்கூல் பசங்க லைஃப் எப்படி போகக்கூடாதுன்னு ஒரு இது எடுத்திருக்காங்க. அது ஒன்று. நம்ம நாட்டில் வந்து துப்பாக்கி இன்னும் இருக்குது தான், இல்லாமலாம் இல்லை, இன்னும் இருக்குது தான். அது எல்லாமே ஒழிக்கணும், ஃபுல்லாகவே ஒழிக்கிற பற்றி தான் இந்த கான்செப்ட்டு. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக அடிச்சு எங்கள் ஆள் செம்மையாக அனிருத் செம்மையாக போட்டிருக்காரு மியூசிக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒரு சீனும் சூப்பர். ஃபைட் சீன் ஒன்று செம்மையாக இருக்குது. வில்லன் அதுக்கு மேலே வில்லன் ஸ்வாக் வேற லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே அவரை இந்த வில்லன் ரொம்ப பிடிச்ச வில்லன் தெரிஞ்சது தான். இதில் வந்து அவருக்கு வச்சுருக்க ஒரு ஆங்கிலும் ஃபைட் சீனும் அவரோட ரீஎன்ட்ரியும் இந்த இதுலேயே அவரோட ரீஎன்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. மெயினாக இதில் வந்து கன் கல்ச்சர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு போகிற ஸ்டேஜில் அப்படி ஒன்று வந்துடவே கூடாதுன்னு ஒரு பயத்தையே க்ரியேட் பண்ணிருச்சு. இப்படி ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எஸ்கேவோட ஆக்டிங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவரோட காமெடி, அவரோட ஹியூமர் சென்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அவரோட ஆக்டிங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட கரியரில் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் படம்னா நான் இதுதான் சொல்லுவேன். மதராசி உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் வந்ததுனால இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வேளை இதை பற்றி எதுவும் பெருசாக பில்டப் பண்ணலை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அவரோட படம் சொல்லவா வேணும். எனக்கு ரமணாலேருந்தே ஒரு படம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பண்ணியிருந்தார். இது வந்து அந்த ரமணா பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எடுப்பாருன்றது எதிர்பார்க்கல. ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ லவ் சீன்ஸாக இருக்கட்டும், இந்த நாட்டை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கு. செம்மையாக கனெக்ட் ஆச்சு, சீரியஸாக செம்மையாக. அது எக்ஸ்கே வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா கனெக்ட் ஆச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இதுதான், அதை மாற்ற முடியுன்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து அது பர்மனெண்ட்டே கிடையாது. யாருன்னா ஒருத்தங்க வந்து அது மாறும், அவங்களும் நார்மலாக ஆகலாம், அவங்க கூட இருக்கிறவங்கள பொறுத்துன்ற மாதிரி இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஹீரோனிக்கு தான் இனிமே மாலதி பேர் வச்சவங்க எல்லாருக்குமே ஜாலி தான். இந்த படத்தில் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து அவர் ராஜி பையன் தான் தெரியும், சந்துரு. அவர் நல்ல ஒரு வில்லனோட ஃபேன்ஸ். நான் சிவகார்த்திகேயனை ரொம்ப பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணிட்டாரு. ரொம்ப ஆக்டிங் நல்லா இருக்கு.
வில்லன் தான் பொதுவாக சொல்லிட்டேன் நான் தான். நல்லா இருக்கு கேரக்டர் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. கேரக்டரில் 2 பேருமே கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எந்த குறையுமே இல்லை. இதுக்கும் மேலே யாருன்னா படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல அப்படி நான் கேட்குறேன். படம் எடுக்கணும்னு எல்லா படத்தையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது அவங்க தப்பு. இப்போ ஜென்ரேஷனில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்த்தா அப்போ எப்படி தான் படம் இருக்கணும்? யாருன்னா ஃபஸ்ட்டு யாருன்னா சொல்லி புரியும். படத்தை படமாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி இருக்கணும்னா அப்போ என்ன தான் படம் எடுக்கணும் எனக்கு புரியல. இதுவும் குறை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் குறை சொன்னால் அப்போ எதுதான் படம்? விக்ரகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே அவர் கேரக்டரில் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. எப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸு 1000 கோடி இதெல்லாம் பார்த்தாங்களோ அன்றைக்கி தான் எல்லா படத்தையும் நம்ம கொண்டாட மிஸ் பண்ணது. அதெல்லாம் பார்க்காம நம்ம படம் நம்ம நாட்டில் வருது, ஓகே நல்லா இருக்குது, எல்லோரும் செலிப்ரேட் பண்ணால் எல்லா படமும் ஹிட் அடிக்கும், எல்லா படமும் செம்மையாக இருக்கும். இந்த 1000 கோடிலாம் வேணாம், படம் நல்லா இருக்கா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவ்வளோதான். அதனால் சிரிக்கிறீங்களா, என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு 2 சொட்டு கண்ணீர் வர வைக்கிறதும் கஷ்டம், சிரிப்பு வர வைக்கிறதும் கஷ்டம். ஒரு 3 ஹவர் எல்லாத்தையும் மறந்து உள்ள இருக்கீங்களா, அது போதும். அதை விட்டு இந்த படத்தில் என்னெல்லாம் குறைன்னு தேடாதீங்க. படத்தை படமாக பாருங்க. சிவகார்த்திகேயன் சூப்பராக மாஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. வில்லன் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் தான் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கான். தேங்க்யூ. சூப்பர், ஓகே தான் ப்ரோ. கம்பேக் இருக்குமா? ஏஆர் முருகதாசன் கேட்டால் தெரியல ப்ரோ. எஸ்கே கம்பேக் தான். வில்லனோட ஆக்டிங் எப்படி இருந்தது? வில்லனோட ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்க மாதிரி தெரியல ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுண்ணா. பிடிச்சிருக்கா? எப்படி ஆக்டிங் எப்படி இருக்கு? நான் வில்லன் ஆக்டிங் நல்லா இருந்தேண்ணா. ஏஆர் ரகுமான் நல்லா பண்ணேண்ணா. ஏஆர் சூப்பராக வார்த்தையில் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லா பார்க்கலாம். சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த வில்லனோட ஆக்டிங் தான் சூப்பருங்க. இவரை விட அவர் நல்லா சூப்பர். வில்லனோட இன்ட்ரோ சிவகார்த்திகேயன். ஆமாம் ஆமாம் ஆமாம், சீரியஸாக அவரோட இன்ட்ரோ கூட தானே உண்மையை நான் சிவகார்த்திகேயன் நினச்சேன். இவரை விட அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏரோட கம்பேக்காக இருக்குமா அது? கண்டிப்பாக சிவகார்த்திகேயனோட கண்டிப்பாக இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் ராமரன், அதுக்கு பதிலாக இது அதை விட புரியல. ஏஆர் முருகதாஸ் கம்பேக்காக இருக்குமா டேரக்டர்? ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பாக. துப்பாக்கிக்கு அப்புறம் இது நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் வச்சு நம்ம துப்பாக்கி பார்த்தோம், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அவர் எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது. மியூசிக் எப்படி இருந்தது? வேறு லெவலுங்க. அனிருத் செம்மையாக கலக்கிட்டாரு, மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவாருன்னு சீரியஸாக. நான் அந்த ஃபைட்டிங் சீன்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த என்ன சொல்லுங்க முன்னாடி அந்த சீட்டில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன் நான். 2 பேருக்கும் ஈக்குவலாக அந்த ஃபைட் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ இப்போ சிவகார்த்திகேயன், அவரை வந்து ஒரு மென்டலில் நடிக்கும் போது இல்லை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. சும்மா ஆப்டாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாமா? ப்ராமிஸாக பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். உண்மையாக நல்லா இருக்குது படம். எஸ்கே மூவி அதான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, வந்து பாருங்கள். தேங்க்யூ. காலையில் பார்த்தேன் நான், நல்லா இருந்தேன், சூப்பர்ண்ணா படம். அவங்க ஃபேன்ஸுண்ணே நாங்கள் ஜசிம் அது அந்நியர் மிஸ்ஸுன்னு பார்த்து ஃபைட்டு நல்லா இருக்கு. அவங்க எல்லா ஃபேன்ஸுனாங்க, நல்லா சேரண்ணா படம் நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பண்ணி என்ன படம் சொல்ல வந்திருக்காரு? படத்தில் இந்த கன் ஷூட் எதுவும் இல்லாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு.